ஹலோ எவ்ரிவன், பருப்பு பாயாசம் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் நம்ம எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமைய நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து 1 கப் பாசி பருப்பை கழுவி வச்சுருக்கேன். அதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுத்துருச்சு. இதில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் போனதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இதில் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். உங்களுக்கு வேணும்னா இதில் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தான் திராட்சையை சேர்க்கணும். திராட்சை நல்லா பால் மாதிரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பருப்பு பாயாசம் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.